கடகராசிக்காரர்கள் என்றாலே ஒரு தனிச்சிறப்பு தான். கடகராசிக்காரர்கள் எல்லாம் சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உலகம் ஃபுல்லாக. இன்னுமா சார் தேடுறாங்க? இன்னும் நல்ல காலம் பிறக்கல. அவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் வரை என்னை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கடகராசிக்காரர்களுக்காகவே நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பதிவில் நிறைய சொல்லியிருக்கேன். கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்து ராகு, 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனியோட சேர்ந்த யாரு இப்போ இவர் செவ்வாய் இன்னும் நீங்க சிட் பண்ணிட்டு போட்டுட்டு தான் இருக்கான். இன்னும் மக்கள் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. 2 கூடையவர் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு பணத்தை சேமிக்கணுங்கிற உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஏப்ரல் 14 தொடங்கி புத்தாண்டு தொடங்கி சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் மேஷத்தில். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் புத பகவான் வேற நீச்சம் பெறுகிறார். இந்த பக்கம் என்னன்னா சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். சார் என்ன சார் என்னென்னமோ சொல்கிறீங்க, ஆட்சி பெறுகிறார். அப்போது ஒரு உச்சம், ஒரு நீச்சம், ஒரு ஆட்சி, இதெல்லாம் சேர்த்து உங்கள் வாழ்க்கையை என்னெல்லாம் பண்ண போகுது. இவர்கள் 3 பேர் புதுசாக ஒரு உறவு வீட்டுக்குள்ளே வரப்போகுது. அது யார் போன்ற நிறைய தகவல்களோடு, யாருக்கெல்லாம் குபேர சம்பத்து கிடைக்க போகிறது, யாரெல்லாம் வெளிநடப்பு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் 14 தொடங்கி எப்படி இருக்க போகுது, ஏதோ உறவு வருது, என்ன உறவு வருது. நண்பர்களே, கடகராசிக்காரர்கள் என்றாலே ஒரு தனிச்சிறப்பு தான். கடகராசிக்காரர்கள் எல்லாம் சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உலகம் ஃபுல்லாக. இன்னுமா சார் தேடுறாங்க? இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு இன்னும் நல்ல காலம் பிறக்கல. அவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் வரை என்னை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கடகராசிக்காரர்களுக்காகவே நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பதிவில் நிறைய சொல்லியிருக்கேன். நண்பர்களே, உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி முடிஞ்சு போய் 9ஆம் இடத்துக்கு வந்தாருங்க. சூப்பரே. இனிமேல் அஷ்டம சனி உங்களை டிஸ்டர்பே பண்ண போகிறதில்ல. வெரி குட், நல்ல விஷயம். அந்த சனியோடு சேர்ந்து யார் யார் இருக்கா? 2 கூடிய தனாதிபதி சூரியன் உச்சம் பெறுகிறார் 14ஆம் தேதி. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா, எவ்வளோ பெரிய சம்பவம் செய்யும் வேலையெல்லாம் 5-6 மாதம் ஒத்தி போடு அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன வேலையாக இருந்தாலும், எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் 14ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி போடுங்க. 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, பணமழை கொட்ட போகிறது. நண்பர்களே, எல்லாம் வல்ல எம்பெருமான் சூரிய தேவன், இந்த சூரிய தேவன் தான் ஹெச்ஓடி. இந்த சூரிய தேவன் உங்களுக்கு 2 கூடையவராக இருக்கிறார். அவர் உச்சம் பெறுகிறார். இதை விட வாழ்க்கையில் வேற என்ன வேணும்? விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, என்ன வேணா இருக்கட்டும். இது எல்லா விட்டமினும் ப்ராப்ளம் கூட ஆகட்டும். ஒரே ஒரு விட்டமின், என்ன விட்டமின்? விட்டமின் எம் ஃபார் மணி. இந்த ஒரு விட்டமின் இருந்தால் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். என்ன பண்ணும்? அந்த ஒரு விட்டமினை ஆட்டோமேட்டிக்காக மீதி விட்டமின்லாம் ஊச்சியை போட்டு ஏற்றிக்கலாம். ஒன்றும் ஆயிடாது. பொருள் இல்லாதாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னார். நண்பர்களே, அத்தனை முக்கியம். அப்புறம் 2 கோடி உச்சம் பெறும் பொழுது பணம் வரும் வழிகள் எல்லாம் வரப்போகிறது. 2021-22 கொடுத்த சார் சதீஷ்னு ஒருத்தன் சார், வீணா போனவன், எங்கே போனானே தெரில சார், தெரியாமல் கொடுத்து ஓடி போயிட்டான் சார். கவலைப்படாதீங்க, அந்த சதீஷ் உங்கள் கண்ணுக்கு போடுவான். எப்படியாவது அவன்கிட்ட பணத்தை வாங்கிடுவீங்க. சார் சீட்டு போட்டால் சார் ஓடி போயிட்டான் சார். அதாவது இந்த சதுரங்க வேட்டை படத்தில் ஒரு மாதிரி விதவிதமாக மனிதர்களை ஏமாறுறாங்க. விதவிதமாக. அது கடகராசிக்காரர்களை கன்ஃபார்மாக இப்போ தான் ஒருத்தர் வந்தான், இந்த 1 லட்சம் கொடுத்தா 8,000 கொடுக்குறேன்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தான். இந்த மாதிரிலாம் நிறைய பேரை நம்ம சொல்லலாம். நண்பர்களே, நம்மளை வாடும் காலத்திலேயே நீங்கள்லாம் பரவாயில்ல, 1996 கதை எடுத்திங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய சிட்பண்டு மோசடி கதையிலேருந்து வரும். இது இன்னும் நீங்கள் சிட்பண்டு போட்டுட்டு தான் இருக்கான். இன்னும் மக்கள் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. 2 கூடையவர் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு பணத்தை சேமிக்கணுங்கிற எண்ணம் வருகிறது. நண்பர்களே, என்று நாம் பணத்தை சேமிக்க துவங்குகிறோமோ அன்று நாம் வாழ்க்கையின் முதல் படியில் காலெடுத்து எடுத்து வச்சாச்சு. சேமிப்பு எத்தனை முக்கியம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதான் முக்கியம். அப்போது சொல்லுவாங்க, தேன் கூட்டை திருடி விடலாம், ஆனால் தேன் எடுக்கும் வித்தையை தேனிட்டு திருடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கடகராசிக்காரர்கள் எல்லாத்தையும் இழந்துடலாம், ஆனால் பணம் சம்பாதிக்கிற உங்களுடைய கேரக்டர் இருக்கு இல்லையா, அது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை யாராலையும் உங்கள்கிட்ட திருட முடியாது. நீங்கள் அது இருக்கிற வரைக்கும் ஜெயிச்சிருவீங்க. சார் அதை விடுங்க சார், இந்த உறவு ஒன்று, இந்த வரேன் இருங்க, இந்த வரேன். அப்போ உறவுக்கு தான் பார்க்குறீங்க, அப்போ இதுக்கு எதுவும் பார்க்கல. ஸோ கடகராசிக்காரர்கள் என்ன ஆகிடுது, அப்படியே சுக்கிர பகவான் பாதகாதிபதி சுக்கிரன் 11 இருக்கும் வரை, உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும் வரை பிரச்சனையாக இருந்தது. கடகராசிக்காரர் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் எண்டுக்கு அப்புறம் ஏப்ரல் வரை நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார் இந்த
சுக்கிர பகவான் என்னென்ன பிரச்சனை பண்ணார்? அவர் தான் பாதகாதிபதிங்க. அவர் அப்போ 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாமல் ஆஃபீஸில் டென்ஷன். நிறைய பேருக்கு ஆஃபீஸில் பெண்களால் டென்ஷன், தேவையில்லாத பெண்களால் டென்ஷன். 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் பாதகாதிபதி இருக்கும் பொழுது டென்ஷன். நம்ம பாஸ் அப்போ தான், நம்மளும் சீனியர் இன்ஜினியர், அந்த அம்மாவும் சீனியர் இன்ஜினியர். ஆனால் நம்ம வந்து ஏதாவது பேசிட்டோம், ஏதாவது திட்டோம்னா என்ன சொல்கிறது, உடனே ஒரு லேடிஸ்ட்டு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதான்னு நம்ம கிளாஸ் எடுப்பானுங்க. அதே வந்து நம்ம ஏதாவது கேஷுவலாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், வி ஆர் ஈக்குவல். என்ன விஆர் என்ன சொல்கிறது, விஆர் வந்து நம்ம 2 பேருமே ஈக்குவல் ஜெண்டர், ஆண் என்றும் பெண் என்றும் பிரிவில்லை, நீங்கள் 2 பேருமே என்ன பொறுத்த வரைக்கும் சீனியர் இன்ஜினியர் தான் அப்படிங்கிறது. வேணா இப்படி பேசுவாங்க, வேணா அப்படி பேசுவாங்க. அப்போ ஆஃபீஸில் நடக்கிற நிறைய சண்டைகளுக்கு காரணமே என்னென்னா உங்களுடைய அணுகுமுறைகள் தான். அதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய ப்ராப்ளமாக சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் பொழுது புதிய உறவு, ஆஃபீஸ்லேயே ஒரு உறவு உங்களுக்கு வரப்போகிறது. 11ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற சுக்கிரன் வந்து 4-11 கூடியவர், பாதகாதிபதி. அவர் ஆட்சி பெறும் பொழுது யூ ஆர் கோயிங் டு மீட் யுவர் லவ் இன் யுவர் ஆஃபீஸ். அதான் அதில் ஆச்சரியம். அது எப்படி நடக்கும் எப்படின்னு தெரியாது. எனிவே ஒரு நூல் அதிகமாக போனால் வேலை போயிடும். நீங்கள் ஆஃபீஸில் போய் ஐ லவ் யூன்னு சொல்கிறது பாஸ் காதில் விழுந்ததுன்னா சந்தோஷம், ஹராஸ்மெண்ட்டுன்னு போட்டு வேலை எடுத்து வைக்கிறானுங்க. ஆனால் அங்கே தான் உங்களுக்கு வரப்போகுது. அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு தெரில. ஸோ 11ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். அப்போ புத பகவான் 12-3 கூடியவர். இவர் நீச்சம் எப்போ 8ஆம் தேதிக்கு அப்புறம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் நீச்சம் மாறுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஆள் நல்லா இருந்து நமக்கு ஒன்றும் நல்லது பண்ண போகிறதில்ல. நீச்சமானா ஆயிட்டு போகிறான். நான் 12 கூடியவன். 12 கூட விரயத்தை கொடுக்கக்கூடியவன், மெடிக்கல் செலவுகளை தரக்கூடியவன், வக்கீல் செலவுகளை தரக்கூடியவன், எல்லாமே புதன் தாங்க. புதன் தான் எம்எல்எம். புதன் தான் வந்து இது என்ன சொல்கிறது, பணத்தை வந்து பிரித்து கொடுக்கறது. புதன் தான் வந்து இஎம்ஐ கட்டுறது. இதெல்லாம் புதன் தான். இவர் நீச்சமாகும் பொழுது என்ன ஆகும்னா, இஎம்ஐ சில பேர் க்ளோஸ் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுவீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் இந்த புத பகவான் நீச்சமாகிறதுனால. கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்து ராகு, 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனியோட சேர்ந்த யார், இப்போது இவர் செவ்வாயும் வேறு சேர்ந்திருக்கார். யோகாதிபதி அவர். ஒரு விஷயம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆச்சரியம், யோகாதிபதி பாக்யாதிபதி வீட்டில் இருக்கார். எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும். ஆஃபீஸில் தான் லவ் வரும். ஆஃபீஸில் லவ் சொன்னீங்கன்னா இருக்கிற வேலையும் போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ என்ன தான் செய்யணும், அது என்ன செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க. பட் ஆனால் இதான் விஷயம். கடகராசிக்காரர்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் மாற்றம் ஏற்பட போகிறது, உறவுகளில், சொந்தங்களில், மன ரீதியாக, பண ரீதியாக என்னெல்லாம் வந்து சிறப்புகள் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே போயிட்டுருக்கே இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி சாயந்தரம் 5 மணி விஐபிகள் டெய்லி வராங்க. நிறைய பேர், ஒரு லட்சம் பேர்னா கம்மி, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஸ்ரீமடத்துக்கு வருகின்ற கூட்டம் உலக புகழ் பெற்று விட்டது. ஸோ அப்போது தினமும் இங்கே வந்து மடத்துக்கு வந்து சாயந்தரம் 5லேருந்து 6:30 மணி வரைக்கும் விஸ்வரூப விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் இருக்குது. 6 அடி உயரத்தில் விஸ்வரூப விஷ்ணுமாயா வேறு எங்கேயும் கிடையாது. அப்போது இங்கே மட்டும்தான் அந்த ஸ்ரீகுட்டின்னு ஒரு சுவாமி, ஸ்ரீகுட்டி, அந்த சுவாமி நம்ம மட்டும்தான் தயாரித்து தரோம். வேண்டுபவர்களுக்கு தீட்சையெல்லாம் கொடுத்து இந்த ஸ்ரீகுட்டி சுவாமியெல்லாம் அவங்க பயன்படுத்துகிற மாதிரி, அவங்க கும்பிடுற மாதிரி 48 நாள் வச்சு உருவேற்றம் பண்ணி சிலைகளெல்லாம் கொடுக்குறோம். அதை வீட்டில் வைத்து வழிபட்டு உங்களோட பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்க. நெகட்டிவ் எனர்ஜிஸ் சார், ஒரே வந்து பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார், ஒரே குழப்பமாக இருக்குது, ஒன்றுமே புரியல, கவலையப்படாதீங்க. இந்த ஸ்ரீமடத்துக்கு ஒரு முறை வந்து சுவாமியை பார்த்துட்டு எங்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போனீங்கன்னா வாழ்க்கை மாறும். ஸோ அப்போது கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்துங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.